இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி. பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் சோயா, கொஞ்சம் பட்டாணி, கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே நல்லா பழுத்த தக்காளி 4 எண்ணம், கொஞ்சம் புதினா, மல்லி ஒரு கை சின்ன சின்னதாக கட் பண்ணது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு சாப்பாட்டுக்கும் காய்க்கும் சேர்ந்து. இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, வரமிளகாய், சோம்பு, கசகசா எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணது. இதை ஆட் பண்ண உடனே நல்ல வாசனை. 2 நிமிஷம் மூடி இருக்கட்டும். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த பவுலில் ஒரு 1.25 அரிசி எடுத்திருக்கேன், 1.25 பவுலு. அதனால் ஒரு 3 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே அரிசி நம்ம போட்டுக்கலாம். இதில் நான் நெய் கிச்சடி அரிசி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். இது தண்ணி கொதிச்ச உடனே இது போட்டுடலாம். இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள பச்சடி ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய், மல்லி இலை போட்டிருக்கேன். உப்பு போடலை. உப்பு போட்டுச்சுன்னா அந்த தயிர் வந்துட்டு இவ்வளோ கெட்டியாக இருக்காது, தண்ணி விட்டுரும். அதனால் உப்பு போடலை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி ஆட் பண்ணிடலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ இந்த சைடு இன்னொரு பர்னரில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இது வந்துட்டு தம் போடுறதுக்காக. இது மீடியம் ஃப்ளேமில் இது சூடாகட்டும். இதில் இந்த அரிசி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அதில் தம்மில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கடையில் இன்னொரு தோசைக்கல்லில் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டு ப்ரெட்டு வந்துட்டு டோஸ்ட் போட்டு வச்சிடலாம். இப்போது இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே தூக்கி இப்போ இந்த தவா சூடாக இருக்குது, இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த தவா மேலே வச்சிட்டோம். நல்ல பட்டர் போட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு 4 ப்ரெட்டு டோஸ்ட் பண்ண வச்சுருக்கேன். இதை எல்லாமே டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஒரு சின்ன பீஸ் லெமன் எடுத்திருக்கேன், மேலெல்லாம் புழிஞ்சிடலாம். இப்போது ப்ரெட் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பேன் எடுத்து கீழே வச்சிடலாம். ஏன்னா இது இன்னும் பேன் மேலே இருந்துச்சுன்னா சாதம் இன்னும் குழஞ்சி போயிடும். ப்ரெட் பீஸ் எல்லாம் உள்ளே போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இது நம்ம அந்த சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் செய்துப்பீங்க, இதில் இந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.